சிம்பிளா, ஹெல்தியா கொங்குநாடு கிராமத்து ஸ்டைல்ல பாசிப்பயிறு பாயாசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல பால், அதுக்கப்புறம் சுகர் எதுவுமே கலக்காம பண்ணியிருக்கோம். குழந்தைகளுக்கு போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு ஒரு 1/4 கப் பாசிப்பயிறு எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கங்க. நான் ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ரோஸ்ட் பண்ணலனா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு, நெய் கொஞ்சம் போட்டுக்கங்க. மூடி 6 விசில் விட்டீங்க அப்படின்னா, பஞ்சு போல வெந்துரும். இத வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இதுல நாட்டு சர்க்கரை இல்ல அப்படின்னா, நீங்க வெல்லத்தோட பொடிய கூட போட்டுக்கலாம். இத போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கொதிக்கும். இதுக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கு மேல ஆகும். இப்போ அரைக்கிறதுக்கு தேங்காய் போட்டு நல்லா ஃபைனா அரைச்சுக்கலாம். ஃப்ளேவருக்கு ஏலக்காயும், தேங்காய் அரைச்சு வச்ச விழுதையும் ஊத்திட்டு, தேவையான அளவு தண்ணி தேவைப்பட்டதுனா ஊத்தலாம். இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ள நெய்ல முந்திரி, திராட்சைய வறுத்து போட்டுக்கலாம். தேவைப்பட்டா நீங்க பாதாம், பிஸ்தா கூட போட்டுக்கலாம். தேங்காய் பிடிக்காதவங்க நீங்க பால் ஊத்தி கூட பண்ணலாம். தேங்காவோட சேர்த்து கசகசா கொஞ்சமும் அரைச்சு ஊத்தலாம். இப்போ ஃபைனலா வறுத்து வச்ச முந்திரி, திராட்சைய போட்டோம் அப்படின்னா, அவ்வளோ சூப்பரா ரெடி ஆயிடும். மெயினா போன் ஸ்ட்ரென்த்துக்கு அதாவது ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து முட்டி வலிய குணப்படுத்தும். ஒரு சில டைம்ல கொங்கு நாடு கிராமத்துல தேங்காய் கூட அரைச்சு விட மாட்டாங்க. அப்படியுமே சூப்பரா